ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் வியூ. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்ட் பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களோடு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க்கோட ப்ரிவிலேஜ் கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை பற்றி பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் லோகேஷ்ன்றவர் கேட்டிருக்காரு. அவருக்கு மட்டும் கிடையாது, நம்ம வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காக தான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்னு ஒன்று வந்திருக்கு. நான் எப்பயுமே இதுமாரி போட்டது கிடையாது. இப்போ இது ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்னே நான் சொல்லலாம். ஓகே, இப்போயே நான் ரிவீல் பண்ணுறேன். இந்த கார்டு இப்போதைக்கு ஆக்சிஸ் பேங்க் வெப்சைட்டில் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்குது. தாராளமாக போய் நீங்கள் வாங்கிக்கிங்க. அதாவது தீபாவளி ஆஃபர், அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளி அந்த நியூ இயர் எண்ட் மார்ச், ஏப்ரல் அந்த டைமில் இந்த கார்டு வந்து மோஸ்ட்லி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா October 31 வரைக்கும் இருக்குது. ஆனால் வீடியோ ரிலீஸ் ஆகிறது November 1. ஸோ ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போய் வெப்சைட்டில் செக் பண்ணி லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கிடச்சா இந்த கார்டை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு யூஸராக இருந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ், இங்கே பாருங்கள் 8 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அப்படி ஏதாவது இருந்தால் ட்ராவலில் நீங்கள் ஒரு லவராக இருந்தால் டைனிங் அந்தமாரி மூவி, ஸோ இந்தமாரி பெனிஃபிட்டாக வேணும்னா இந்த கார்டு அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த கார்டு பற்றி ஃபுல் டீட்டெயில், ஃபியூச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், வெல்கம் போனஸ், ரிவார்ட் ரிடம்ஷன், எலிஜிபிலிட்டி எல்லாமே நம்ம பார்த்துடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட ஃபீச்சர்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ராவல் அண்ட் ஷாப்பிங் பெனிஃபிட் உள்ள கார்டு. அப்புறம் ரிவார்ட் பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க. இதை வவுச்சராவோ ப்ராடக்டாவோ ரெடீம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய வெப்சைட்டில். ஓகே, இந்த கார்டு வாங்கிறதுக்குன்னா தகுதி பார்த்தீங்கன்னா வயசு 21 to 65 இருக்கணும். உங்கள் சேலரி 45,000 50,000 அப்படி இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சேலரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் 25,000 சம்பளம் இருந்தால் கூட உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்க 5 லட்சம் மேலே ஃபைல் பண்ணியிருக்கணும். அப்புறம் 750 மேலே உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இருக்கணும். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் இவங்க 1,500 சார்ஜ் பண்ணுறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி. நீங்கள் ப்ரியாரிட்டி கஸ்டமராக இருந்தால் இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ப்ரியாரிட்டி மீன்ஸ் நீங்கள் வெல்த்தி அக்கௌண்ட்டை வச்சிருப்பீங்க, எப்பயுமே ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களா, அவங்களுக்கு இந்த ஜாயினிங் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு இப்போதைக்கு கரண்ட்டாக ஆஃபர் போயிட்டுருக்கு. அவங்களோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ October 31 வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு. இன்றைக்கி November 1, ஆக்சுவலாக வீடியோ ரிலீஸ் ஆகிற நாள் வந்து November 1. ஸோ மறுபடியும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆஃபர் இருந்தால் வாங்கிக்கோங்க. இல்லைனா இந்த இயர் எண்டில், அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டில் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்போ போய் பார்த்து லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அந்த மட்டும் வாங்கிக்கிங்க. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி. ஓகே, இல்லை அடுத்த தீபாவளிக்கு வெயிட் பண்ணுங்கள். தாராளமாக லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா ரெனிவல் ஃபீஸ் அந்த ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா அதே தான் 1,500. ஒருவேளை வருஷத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா ஸோ ஆனுவல் ஃபீஸ் ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிடும். இதில் ஒரு ஹிடன் திங்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே சொல்ல மாட்டாங்க, நம்ம வீடியோவில் நம்ம எல்லாமே ஓப்பனாக சொல்கிறோம். ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு வேளை அத்தியாவசிய செலவுகள் இருக்குல்ல, இபி பில்லு, கேஸ் பில்லு, அப்புறம் டெலிஃபோன் பில்லு, ஸோ ரெண்ட் பேமெண்ட்டு, வேலெட்டு, இன்சூரன்ஸு, ஜுவல்லரி, அதாவது நகை வாங்கும்போது, எஜுகேஷன் சர்வீசஸ், இது எங்கே போய் இந்த கார்டை யூட்டிலைஸ் பண்ணாலும் சரி இந்த 5 லட்ச ரூபா கேப்புக்குள்ளே வராது. நீங்கள் அந்த 5 லட்ச ரூபாயும் ஷாப்பிங்கு, ட்ராவலு, ஸோ அனாவசியமான செலவு அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் தெரியும். இந்த 5 லட்ச ரூபா வேவேருக்கு உண்டான எலிஜிபிளும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்துங்க, ஆக்சிஸ் பேங்க்ல இருக்கிற பிரச்சனை இது தாங்க. அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணி தொலைச்சிடுவோம். ஸோ அட்லீஸ்ட் டெலிஃபோன் பில்லு, இபி பில்லு இதெல்லாம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பாதியாவது கொடுக்கலாம். அது கூட தரமாட்டாங்க, ஒஸ்ட் இல்லை. அதுதான் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட் இவங்க 12,500 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. கார்டு வாங்கின 30 days ஒன் டைமாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இவங்களும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயினிங் ஃபீஸ் 1,500 பே பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்.
ஸோ அவங்க வாங்குற ஜாயினிங் ஃபீஸோட காசை அவங்க ரிவார்ட் பாயிண்ட்ஸாக திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளோதாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க் விசா அண்ட் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் 2 வேரியண்ட்டில் இருக்குது. நம்ம இப்போ விசா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் ரூபே கார்டாக தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. ஸோ விசா கார்டுன்றதால நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லான்ச் அக்சஸ். இவங்க 2 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. இந்த லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் மட்டும் தான், இன்சைட் த இந்தியாக்குள்ள மட்டும் தான். ஸோ இந்த லான்ச் அக்சஸ் யூட்டிலைஸ் பண்ணணும்னா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 50,000 ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது எல்லா 3 மாதமும், இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 50,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் மார்ச், ஏப்ரல், மேல உங்களுக்கு வந்து இந்த பெனிஃபிட் கிடைக்கும். இதுவும் கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ 10 ஆக்சிஸ் எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தடவை 200 ஸ்பெண்ட் பண்ணும்போது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 100 ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு 2% அப்படி கேஷ்பேக் கொடுத்தா பரவாயில்ல. இவங்க 1.5 கேஷ்பேக்ன்ற மாதிரி தான் இருக்குது இவங்க கொடுக்குற ஆஃபர். இன்னும் ஒன்று, எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்பெண்டிங், அதாவது இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, இந்தியா விட்டு ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து 10 ஆக்சஸ் எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையும் நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஸோ இந்த 5 lakhsக்குள்ளே வராது, எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க இந்த டிரான்சாக்ஷன்லாம். அந்த மாதிரி இன்சூரன்ஸு, கோல்டு, அத்தியாவசிய செலவுகள், அது எதுவுமே இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடிம்ஷனுக்கு எலிஜிபிள் கிடையாது. ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு எலிஜிபிள் கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுதான் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஆஃபர்னு கொடுக்குறானுங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஃப்ளைட் டிக்கெட், ஹோட்டல் டிக்கெட், மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணும்போது வெனஸ்டே மட்டும். ஓகே, அப்புறம் 10% ஆஃபர் கொடுக்குறாங்க ஸ்விக்கியில். அப்புறம் டிராவில் 10% கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ரெடிமிஷன். எங்கள் ஒரு எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு 20 பைசே. அப்படி பார்க்கும்போது ₹1 நீங்கள் ஏர்ன் பண்ணுன்னா 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ₹1 கன்சிடர் ஆகும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் ப்ராடக்டாக, பவுச்சராக அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு, ஓகேங்களா, எட்ஜ் ரிவார்ட் கேட்லாக் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அமேசான் வவுச்சர், ஃப்ளிப்கார்ட் வவுச்சர், இல்லைனா கிட்டில், ஏதாவது எலக்ட்ரானிக் டிவைசஸ், ஈவன் அதிகமாக ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வாங்கினா ஐஃபோனை கூட நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தா என்டர்டைன்மெண்ட் பெனிஃபிட். இவங்க வந்து 100% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. செகண்டாக மூவி டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிக்கெட் வந்து ₹250 நீங்கள் செகண்ட் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. டிஸ்டிங்க்ட்ன்ற ஆப் இருக்குது. அந்த டிஸ்டிங்க்ட் ஆப் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட ஆப். ஓகேங்களா, ஸோ அதில் இந்த கோட் அப்ளை பண்ணி வாங்கணும். அதை நான் டிஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதிலே ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகும். நீங்கள் போய் அப்ளை பண்ணி ஈஸியாக மூவி டிக்கெட்டை ரெடீம் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்தா மைல் ஸ்டோன் பெனிஃபிட். 10,000 எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ₹2,50,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இது எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். ஸோ ₹1,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஈஸி டைனர் ஆப் மூலிமா நீங்கள் புக் பண்ணிவிட்டு 10,000+ ரெஸ்டாரண்ட் கூட இவங்க சிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் கிடைக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ். இவங்க பட்ஜெட் ப்ரொடக்ஷன் வந்து 1 lakhs வரைக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அப்புறம் பேகேஜ் டிலே இல்லை தொலைஞ்சிச்சுன்னா $500 கொடுக்குறாங்க. ஸோ அப்புறம் கிரெடிட் கார்டு ஷீல்டு பார்த்தீங்கன்னா ₹1,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இது ஓகே தான், ஃபைன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் பீரியட் 20லேருந்து 50 நாள் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் பீரியட் கொடுக்குறாங்க. கிரெடிட் பீரியட் மீன்ஸ் இப்போ வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறத 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். அதாவது அடுத்த மாதம் 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். அதுலேருந்து 20 நாளுக்குள்ளே அந்த பில்லை பேமெண்ட் பண்ணிடணும். இப்போ 1ஆம் தேதி 30ஆம் தேதி வரைக்குள்ள 15,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 15,000 அந்த 30ஆம் தேதி முடிவில் ஜென்ரேட் ஆகும். அதை வந்து 20 நாளில் பே பண்ணி ஆகணும். இந்த கேப்பை தான் 50 டேஸும், இந்த கேப்பை 20 days நீங்கள் மீட் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சார்ஜஸ் 3.7% பர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் போடுறாங்க. இதே நீங்கள் ஆனுவலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 55.55%. ஓகே, அப்போ பார்த்துங்க, கந்து வட்டி விட மோசமாக இருக்கும். கேஷ் வித்ராவல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்மில் போய் கேஷ் வித்ரா பண்ணிங்கன்னா 2.5% சார்ஜஸ் பிடிப்பாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ₹500 சார்ஜஸ் பிடிப்பாங்க. நீங்கள் ஒரு ₹1000 எடுத்தினா கூட ₹500 பிடிச்சிருவாங்க. அதனால என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் பைசா எடுக்காதீங்க. அது தவறான விஷயம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் வேவியர்ஸ். நீங்கள் வந்து பெட்ரோல் பம்ப்ஸில் போய் ஃபியூல் போட்டிங்கன்னா அந்த ஃபியூல் போடுறது பார்த்தீங்கன்னா 400லேருந்து 4000க்குள்ளே இருக்கணும். 400 கீழே இருந்தாலும் சரி, 4000க்கு மேலே இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபியூல் சர்சார்ஜ் வேவியர் எலிஜிபிள் கிடையாது. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ₹400 வரைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்அப். ஸோ நீங்கள் ஃபாரினில் போயிட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா ₹100க்கு ₹3.50 சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 3.5%. அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். இந்த கார்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டேப் பண்ணி பே பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ₹5,000 வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டு டேப் பண்ணி பே பண்ணலாம். இது ₹5,000 மேலே நீங்கள் வந்து செட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு 1000, 2000 கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கார்டு தொலைஞ்சிச்சுன்னா யாரும் எடுத்து போய் டேப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எதுக்கு அந்த வம்பு, அதனால் டிசேபிள் பண்ணி வச்சுப்பேன். வேணுன்றப்ப ஸ்வைப்போ இல்லை பின் வச்சோ நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீஸ். எஸ், நீங்கள் பில்லு ஜென்ரேட் ஆகி அதை கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு ₹500 வரைக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. அப்புறம் 500லேருந்து 1000க்குள்ளே போச்சுன்னா ₹400 நீங்கள் வந்து லேட் பேமெண்ட் ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் 1000லேருந்து ₹10,000 இருந்ததுன்னா ₹750. ஸோ அதுபோல் வேரியண்ட்
அதோட ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், எப்பயுமே பில்லு ஜென்ரேட் ஆனதும் அந்த டியூ டேட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேங்க. அப்படி கிளியர் பண்ணாமல் விட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ஜிஎஸ்டி, அப்புறம் லேட் பேமெண்ட் ஃபீஸ் நம்ம வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து உஷாராந்துங்க. ஸோ இந்த கார்டில் பாருங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் கேப் பண்ணியிருப்பாங்க, எல்லா கார்ட்லையும் கேப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்படி கிடையாது, அன்லிமிட்டட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அப்புறம் வெல்கம் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஜாயினிங் ஃபீஸ் இருந்தால் வெல்கம் பெனிஃபிட் கொடுத்தால திருப்பி கொடுத்துன்றதால அது ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. அப்புறம் மைல்ஸ்டோன் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 10,000 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. 2 லட்சம் மேலே ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. அப்புறம் டைனிங் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஈஸி டைனர் ஆப் மூலிமா. அப்புறம் 8 ஃப்ரீ விசிட் கொடுக்குறாங்க டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸில். ஓகே, ஸோ இது இதில் இருக்க அட்வான்டேஜஸ். ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா ரோ ரிவார்ட் ரெடம்ஷன் வேல்யூ. எஸ், உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதும் சரி, அதை ரெடீம் பண்ணுறப்ப 0.20 பைசே தானே, அது கொஞ்சம் ட்ராபேக் தான் இருக்குது. அப்புறம் லான்ச் ஆக்சஸ் நீங்கள் வந்து 50,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதா தான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு குவார்ட்டருக்கும், அப்போ தான் இந்த லான்ச் ஆக்சஸ் எலிஜிபிள். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட் பெனிஃபிட்டும் கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஸ்பெண்டில் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவ்வளோதாங்க. லான்ச் ஆக்சஸ் மட்டும் இந்தியாவுக்குள்ளே இந்த கார்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே ஃபைன். அப்போது நீங்கள் 50,000 மேலே ஒரு குவார்ட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும், பார்த்துங்க. பட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருந்தால் தாராளமாக வாங்கி வச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோக்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம் சேட்டில் வந்து பிங் பண்ணுங்கள். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுவாக இருந்தாலும் சரி சந்தேகங்களை கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை பை.